ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம வந்துட்டு பேசிக்காக ஒரு செயின் ஸ்டிச் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அது வந்து ஃப்ரேமுக்கு மேலேயும் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன், ஃப்ரேமுக்கு அடியிலையும் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்துட்டு நான் ஜரி த்ரெட்டில் வந்துட்டு அடியில் வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டேன். ஸோ த்ரெட்டை வந்துட்டு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே ஃப்ரேமுக்கு அடியில் எடுத்துகிட்டு போங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிட்டு நான் ஃப்ரேமுக்கு அடியில் எடுத்துகிட்டு போகிறேன். கிளாத்துக்கு மேலே பாருங்கள், கிளாத்துக்கு மேலே நான் நீடில் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கிறேன். இங்கே பாருங்கள், நீடில் எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கிட்டு 90 டிகிரியில் பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிளாத்தில் வந்துட்டு நீடில் இறக்குறேன். இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு த்ரெட்டை வந்துட்டு அதில் மாட்டுங்க. அந்த நீடிலோட எண்ட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து த்ரெட்டை மாட்டிடுங்க. மாட்டிட்டு விட்டுடுங்க. இப்போ அடியில் த்ரெட்டை வந்து பிடிச்சி இழுங்க, மேலேயும் வந்துட்டு நீடில் இழுங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது பேக்கில் வந்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை இங்கே பாருங்கள், நீடில் வந்துட்டு எந்த சைடு வேணாலும் நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம். ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கும் பண்ணலாம், லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கும் பண்ணலாம். ஸோ இப்படி நீடில் வந்துட்டு த்ரெட்டை வந்துட்டு மாட்டிட்டு அப்படியே மேலே இழுங்க. இழுக்கும்போது அடியில் வந்து த்ரெட்டை டைட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை வந்துட்டு மாட்டிட்டு அப்படியே மேலே இழுங்க. இழுக்கும்போது அடியில் வந்து த்ரெட்டை டைட் பண்ணிக்கோங்க. இங்கே த்ரெட்டை வந்துட்டு நீடில் இழுங்க, அடியிலையும் டைட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த பாயிண்டில் நீடில் இறக்கும்போது நான் அடியில் த்ரெட்டை டைட் பண்ணிக்கிறேன். டைட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த செயினுக்கு வந்துட்டு நான் நீடில் இறக்குறேன். பாருங்க, எப்படி வந்துட்டு அடியில் த்ரெட்டை வந்துட்டு சுற்றுறேன்னு. நீடில் வந்துட்டு இப்படி மாட்டுங்க. மாட்டிட்டு டைட் பண்ணிக்கோங்க. மேலே வந்துட்டு இப்படி இழுங்க. மேலே வந்துட்டு இப்படி இழுங்க. இந்த கிளாத்து நீடில் வந்துட்டு மீட் பண்ணுற பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து லைட்டாக இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்துடும். திரும்ப ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. திரும்ப அடுத்த செயினுக்கு போடும்போது லைட்டாக லூஸ் பண்ணுங்கள். த்ரெட்டை லூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் நீடில் இறக்கும்போது டைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இங்கே மேலே நான் இப்போ அடுத்த பாயிண்டில் இறக்குறேன். ஸோ இப்போ த்ரெட்டை வந்து அடியில் டைட் பண்ணிக்கிறேன். டைட் பண்ணிவிட்டு பாருங்கள், எப்படி வந்துட்டு அடியில் த்ரெட்டை வந்துட்டு சுற்றுறேன்னு. நீடில் வந்துட்டு இப்படி மாட்டுங்க. மாட்டிட்டு டைட் பண்ணிக்கோங்க. மேலே வந்துட்டு இப்படி இழுங்க. இந்த கிளாத்து நீடில் வந்துட்டு மீட் பண்ணுற பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து லைட்டாக இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்துடும். திரும்ப ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. திரும்ப அடுத்த செயினுக்கு போடும்போது லைட்டாக லூஸ் பண்ணுங்கள். த்ரெட்டை லூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் நீடில் இறக்கும்போது டைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இங்கே மேலே நான் இப்போ அடுத்த பாயிண்டில் இறக்குறேன். ஸோ இப்போ த்ரெட்டை வந்து அடியில் டைட் பண்ணிக்கிறேன். டைட் பண்ணிவிட்டு இப்போ த்ரெட்டை வந்துட்டு சுற்றுறேன். அகெயின் நீடில் வந்துட்டு ரொட்டேட் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போகும்போது த்ரெட்டை வந்து அடியில் டைட் பண்ணுறேன். அடுத்த செயின் குத்துறேன். இப்போ த்ரெட்டை மாட்டுறேன். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் செயின் வந்துட்டு போடணும். நீடில் இறக்குங்க, த்ரெட்டை சுற்றுங்க, லைட்டாக ரொட்டேட் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் மட்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக போட கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்த எல்லா ஸ்டிச்சுமே வந்துட்டு இதை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு ஆரி ஒர்க் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இதை மட்டும் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என் நாட் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு லூப்பை வந்து நான் பெருசாக எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு லூப்பை வந்து பெருசாக எடுத்துக்கிறேன். அந்த லூப்புக்குள்ளே இருந்து நீடில் இறக்குறேன். இங்கே பாருங்கள், லூப்புக்குள்ளே நீடில் இறக்கி த்ரெட்டை வந்துட்டு சுற்றுறேன். த்ரெட்டை வந்துட்டு எடுத்து லைட்டாக ரொட்டேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இப்படி எடுத்துடுறேன். இப்போ இது வந்து செகண்ட் செயின், இது ஃபஸ்ட்டு செயின். செகண்ட் செயினுக்குள்ளே அகெயின் நீடில் விடுறேன்.
ஃபஸ்ட்டு செயினை பிடிக்கிறேன். இங்கே பாருங்கள், செகண்ட் த்ரெட்டுக்குள்ளே நீரில் விட்டு ஃபஸ்ட்டு செயினை பிடிக்கிறேன். அடியில் வந்து த்ரெட்டை பிடிச்சி இழுக்கிறேன். நீடில் த்ரெட்டை மாட்டிட்டு அடியில் பிடிச்சி இழுக்கிறேன். லாக் ஆயிடுது. இப்போ விட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ திரும்ப போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீடில் கிளாத்தில் இறக்குங்க. த்ரெட்டை வந்துட்டு மாட்டுங்க, நீடில் எடுங்க. இங்கே பாருங்கள், உங்கள் நீடிலோட அந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு த்ரெட்டை மாட்டி இப்படி எடுத்துருங்க. எடுத்துட்டு அடியில் வந்துட்டு த்ரெட்டை வந்துட்டு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணி இழுத்துட்டு பேக்கில் ஒரு ஸ்டிச் போடுங்க. திரும்ப அடியில் த்ரெட்டை மாட்டுங்க, எடுங்க. இப்போ ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த செயின் போடுறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணி போட வேண்டியதுதான். ஆக்சுவலி வந்துட்டு ஆரி ஒர்க் வந்து ரொம்ப ஈஸி தான், ஈஸியாக கற்றுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி அடியில் த்ரெட்டு மாட்டுறோம், எப்படி நீடில் இறக்குறோம், ரொட்டேட் பண்ணுறோம், அவ்வளோதான். மட்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக போட கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்த எல்லா ஸ்டிச்சுமே வந்துட்டு இதை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு ஆரி ஒர்க் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இதை மட்டும் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.